الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هم الذين يقولون لا تنفقوا على من عند رسول الله حتى ينفضوا ولله خزائن السماوات والأرض ولكن المنافقين لا يفقهون يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم آية المنافق ثلاث إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان وإذا خاصم فجر صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு அல்லாஹ் 7 வகையான வாசல்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அல்லது 7 தட்டு நரகங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். லஹா சபஅத்து அபுவாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம். நரகத்துக்கு அல்லாஹ் 7 வாசல்களை வைத்திருக்கிறான். 7 வாசல்களுக்கும் யார் யார் என்பதை அல்லாஹ் பிரித்தும் வைத்திருக்கிறார். நரகத்துடைய ஆக கடைசி வாசல் தான் முனாஃபிக்குகள் நுழையக்கூடிய வாசல். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபல், நிச்சயமாக முனாஃபிக்குகள் நரகத்துடைய அடித்தட்டிலே இருப்பார்கள். முனாஃபிக்குகள் நரகத்துடைய அடித்தட்டிலே தான் இருப்பாங்க. இந்த மதீனாவுல வாழ்ந்த முஸ்லீம்கள் மூமீன்கள் என்ற 2 கூட்டத்தோடு 3வது ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க, முனாஃபிக்குகள். எங்களுடைய சமூகத்திலேயும் முனாஃபிக்குகள் வாழ்றாங்க. முனாஃபிக் என்றா யார்? முனாஃபிக் என்றா வெளிரங்கத்துல முஸ்லிம போல வாழ்றது, உள்ரங்கத்துல நடிப்பு. வெளிரங்கத்துல முஸ்லிம போல வாழ்றது, எல்லாம் இஸ்லாமியன போல முன்சாஃப்ல தொழுறது, தலப்பா கட்டுறது, ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது முழுதும் இருக்குது. ஆனா அவ்வளவும் நடிப்பு. இவனுக்கு பேர் என்ன? முனாஃபிக். தொழுவான், இபாதத் செய்வான், ஹஜ்ஜி குரூப்பும் செய்வார், எல்லாமே செய்வார், சதகா கொடுப்பான். ஆனா முனாஃபிக். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தை விட்டு பாதுகாக்கும். நேத்து நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை உருவாக்கும் பொழுது
மதீனாவில் ரசூலுல்லாவுக்கு மிகவும் ஆபத்தாக இருந்தவங்க இந்த முனாஃபிக்குகள். உஹதுடைய யுத்தத்துக்கு 1000 பேர் போய் எத்தனை பேர் திரும்பி வந்துட்டாங்க? 300 பேர். அந்த 300 முனாஃபிக். சமூகத்தை மேல எடுத்துட்டு போகலாம் முனாஃபிக்குகளாலதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 4 சொன்னாங்க. அதுல ஒன்று ஒரு ஆள்கிட்ட இருந்தாலும் அவர்கிட்ட நிஃபாக் இருக்குது. எதன் அடையாளம்? எங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்க, அவ்வளவுதான். ஆம்பளைகள் பெண்கள் எல்லாரும் தான். இந்த 4ம் எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தா நிஃபாக்குடைய ஒரு பகுதி எங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். முதலாவது, இதா ஹத்தஸ கதப. நபி அவங்க சொன்னாங்க, அவன் பேசினா பொய் பேசுவான். முனாஃபிக்குடைய முதல் அடையாளம் பேசினா என்ன பேசுவான்? பொய் பேசுவான். இன்றைக்கு கொஞ்சம் பேர் சம்பாதிக்கிறதே பொய்யாளத. கொஞ்சம் பேருக்கு கோட்ல தொழில் பொய் தான். அப்ப அவன் முனாஃபிக்குடைய ஒரு வகை. இதா ஹத்தஸ கதப, பேசினா பொய். ஒரு பெண் பொய் பேசுறாள், ஒரு கணவன் பொய் பேசுறான். நிஃபாக்குடைய ஒரு பகுதி அவன்கிட்ட இருக்கு. இரண்டாவது அடையாளம், வஇதா வஅத அக்லஃப. வாக்களித்தால் மோசடி செய்வார். ஒரு வாக்கு கொடுக்கிறான், நான் இப்படி செய்வேன், மோசடி செய்கிறார். இவன் முனாஃபிக். இவனுடைய முனாஃபிக் ஃபிஅலி, இவன் செயல் ரீதியான முனாஃபிக். இதா வஅத அக்லஃப. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇத துமின ஹான. நம்பப்பட்டால் மோசடி செய்வார். நம்புறோம் ஒரு ஆளை, இந்நாள் நல்லாள் நம்பி மகளை முடிச்சு கொடுக்கிறான், கையில மோசடி செஞ்சுட்டு போயிட்டான் விட்டுட்டு. முனாஃபிக் இவன். நம்பி காசை கொடுத்தீங்க, மோசடி செஞ்சான். நம்பி கூட்டிட்டு வந்தான் அஜிக்கு உம்ராக்கு, உங்களை கூட்டிட்டு வந்து செஞ்சான் மோசடி. அவன் முனாஃபிக். அவன் ஆபீஸ் இல்ல, அவன் ஆலிம் இல்ல, முனாஃபிக். வைத துமின ஹான. நம்பப்பட்டால் என்ன செய்வான்? என்ன செய்வான்? மோசடி. எதிலே நம்பேல அவன். நாலாவது சொன்னாங்க, வைதா ஹாஸம ஃபஜர. உங்களோட தர்க்கம் செய்தால் தவறிழைப்பார். ஏதாவது பேசினா திட்டம் போட்டுவான் உங்களுக்கு எதிரா. இது முனாஃபிக்குடைய 4 தன்மை. எத்தனை தன்மை? மதீனாவை ஆட்டி படைச்சாங்க முனாஃபிக்கு. இவங்க எப்படின்னா முன்சஃப்ல தொழுகிறது. எங்க தொழுகிறது? முன்சஃப்ல. பின்சஃப்ல எல்லாம் தொழுகிறதும் இல்லை. அப்ப அடையாளம் காண இல்லாது. ரசூலுல்லாஹ்ட காலத்துல உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அதுக்குண்டே இருந்தாங்க. யா ரசூலுல்லாஹ் உடுங்க, கழுத்தை வெட்டுவன்னு நிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு விளையாடியில ஒத்தரும். உமர் ரலியல்லாஹு அன் லவ் சலக உமர் வாதியன் லசலக ஷைத்தானு வாதியன் உக்ரா. உமர் ஒரு பாதையால போனா ஷைத்தான் வேற பாதையால போவானா, அவ்வளவு பயம். இங்க உள்ள பொம்பளை எல்லாம் பயம் உமர் ரலியல்லாஹு. உருக்குவாங்க, உருக்கு ரோட்ல. ஒரு நாள் சவுதா வாரா வெளியே பார்த்தாங்க, பார்வையோடு ஓடிட்டா. யா ரசூலல்லாஹ், இந்த உமரை கண்டா என்ன பயமா இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கண்டா அவ்வளவு பயம் இல்லை, உமரை கண்டா அவ்வளவு பயம். உமரை கண்டா அவ்வளோ பயம். உமர் ரலியல்லாஹு மனைவி பள்ளிவாசலுக்கு தொழுறதுக்கு அனுமதி கேட்டா. உமர் ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க, போ தொலை போ. ஏன்னா அந்த காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இப்ப ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருந்தா
பள்ளிக்கு தொலை போறதை தடுத்துருவாங்க பெண்கள். என்ன ஃபித்னா கூடிச்சு, ஃபித்னா கூடிச்சு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடை செஞ்சிட்டாங்க, பொம்பளைகள் பள்ளிக்கு போறல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்து மனைவி சொன்னா போடும், சரி போ. என்ன செஞ்சாங்க, இவர் ராவ் இருட்டுல வரக்குள்ள ஒளிச்சிருந்து கொடுத்தாங்க. ரெண்டு ஒளிச்சிருந்து மறைவ இருட்டு தானே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மெல்ல வீட்டு வந்து இருந்துட்டாங்க. வாரா முணங்கி வாரா, காலம் கட்டு போய்த்து பொம்பளைக்கு அடிக்கான்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோ பயம் அந்த காலத்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தம்பி அங்க போய் பேசுங்க தம்பி, அதான் நடக்குது தெரியல. உமர் ரலியல்லாஹு அவ்வளோ பயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்டி படைச்சவர் மதீனாவை. முனாஃபிக்குகளை கண்டுபிடிக்கல, முன்சப்ல சொல்லுறவர்கள். முனாஃபிக்குகளுடைய தலைவன் தான் அப்துல்லா பின் உபை இப்னு சலூல். அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் இவன் தான் முனாஃபிக்குகளுடைய தலைவன். இவன் தான் முழு திட்டத்தையும் போடுற. இங்கிருந்து ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் முனாஃபிகூன் தனி சூறாவே இறக்கினார். இதா ஜாஅகல் முனாஃபிகூன் قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون. நபியே, இந்த முனாஃபிக்குகள் உங்கள்கிட்ட வந்தா சொல்லுவானுங்களாம், நீங்க என்ன உண்மையான ரசூல் தான். அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்க்கு தெரியும், ஆனா அல்லாஹ்க்கு இதுவும் தெரியும் நீங்க முனாஃபிக். வல்லாஹு யஷ்ஹத் இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். முனாஃபிக்குகள் பொய்யர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மதீனால இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இப்ப எங்கட ஊர்லயும் இருப்பார். ஊரை முன்னேற்ற விட மாட்டார், இஸ்லாத்தை முன்னேற்ற விட மாட்டார், மார்க்கத்தை முன்னேற்ற விட மாட்டார். அவருடைய பேர் என்ன? முனாஃபிக். மிக கட்டாயம் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு முஸ்தலக் என்ற இடத்துக்கு யுத்தத்துக்கு போறாங்க. இங்க இருந்து ரசூலுல்லாஹ்க்கு 9 மனைவிமாரப்ப நபி அவங்க மனைவிமாருடைய பெயர்களை துண்டு போடுவாங்க. எல்லாரையும் கூட்டி போயில, அதே ஒரு ஆளை தான் கூட்டி போகலாம். யார பேர் வந்துச்சோ அவங்கள கூட்டிட்டு போவாங்க. அப்ப பேர் உழுது யார பேர்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட பேர் உழுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கூட்டி எடுத்துக்கொண்டு போறாங்க. பனு முஸ்தலக்கு போகும் பொழுது நல்லா கவனமா கேளுங்க. யுத்தம் எல்லாம் முடிஞ்சு இப்ப திரும்பி வாராங்க. இப்ப இந்த முனாஃபிக்குகளும் போயிருந்தாங்க. இந்த முனாஃபிக்குகளும் எங்க போயிருந்தாங்க? யுத்தத்துக்கு. நடிப்பு தானே. யுத்தத்துக்கே போறோம்னு அஜிக்கு வராம இருப்பானா? யுத்தத்துக்கே முனாஃபிக் போறண்டா அஜிக்கு வராம இருப்பானா? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, போனவனில் ஐடியா பண்றான் என்ன, இதுக்கு போறோம் இந்த மதீனால செலவழிக்கிற வேலை வைக்கப்பட ரசூலுல்லாஹ். என்ன சஹாபாக்கள் செலவழிக்கிறது. இப்ப மதரசாவை நடத்துறா, பள்ளி நடத்துறா, நாங்க எல்லாம் சேர்ந்து அதை செய்யும். هم الذين يقولون لا تنفقوا على من عند رسول الله. ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறார்கள், செலவழிக்கப்படா. இனி இத ரகசியமாக பேசினத ஹஸ்ரத் ஒரு சஹாபி வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டாங்க, இல்ல சொல்லவே இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டா சூரா முனாஃபிகூன். அல்லாஹ் சொன்னான், உங்களோட காசு எங்களுக்கு என்னத்துக்கு? வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியில ஹஸானா அல்லாஹ்ட. மார்க்கத்துக்கு எங்களையே அல்லாஹ் செலவழிக்க வச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு லாபத்துக்கா எங்களுக்கு லாபத்துக்கா?
அல்லாஹ்க்கு என்ன தேவையா? அல்லாஹ் நினைச்சு இறக்கி விட்டுருவான பிடிச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தட்டு இறக்க இல்லையா? அல்லாஹ்க்கான வானம் பூமியில ஹசானா இருக்கு. எங்களுக்கு உயர் அந்தஸ்து தாரத்துக்கு அல்லாஹ் எங்களை செலவழிக்க பழக்கிறார். சொன்னாங்களாம், يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. சொன்னாங்களாம், மதீனாக்கு போனா முதல் வேலை செய்யும். لئن رجعنا إلى المدينة, மதீனாட சொல்லே வருது. என்ன செய்யணும்? ليخرجن الأعز منها الأذل. இங்க உள்ள சஹாபாக்கள் இருக்காங்களே கேவலமானாக்களை வெளியேற்றோம். அல்லாஹ் சொல்றான், وَلِلَّهِ الْعِزَّةُ وَلِرَسُولِهِ وَلِلْمُؤْمِنِينَ. அடே கண்ணியம் யாருக்கு தெரியுமா? கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியது, ரசூலுக்குரியது, மூமின்களுக்குரியது. முனாஃபிக்குக்கு கண்ணியம் இல்லை. இஸ்ஸத் அல்லாஹ்வுக்குரியது, இஸ்ஸத் ரசூலுக்குரியது, இஸ்ஸத் மூமின்களுக்குரியது. உங்களுக்கு விளங்காது இதெல்லாம். இப்ப யுத்தத்தை முடிச்சிட்டு வாராங்க. திட்டத்தோட வந்தானு. பனு முஸ்தலக் யுத்தம் முடிஞ்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கூட்டிட்டு வாராங்க. இடையில வச்சு மதீனா கிட்ட ஒரு இடத்துல பட அப்படியே தங்குது. ராவ் நேரம் தங்கின நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு டாய்லெட் போகணும். பொம்பளை தானே, என்ன செஞ்சாங்க? டாய்லெட் போறாங்க. ஒரு ஒதுக்குப்புறமா போவாங்க. அந்த காலத்துல மதீனால எப்படி இருந்தா வீட்டுல டாய்லெட் இல்லை. ரசூலுல்லாஹ்வோட காலத்துல டாய்லெட் வெளியே பெண்கள் எல்லாம் ராவையில சேர்ந்துதான் போற டாய்லெட். ராவையில டாய்லெட் போவாங்க. இந்தியாவில இப்ப ஜங்கல் ராவையில போவாங்க. பகல்ல டாய்லெட் போறல யாரும். அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க? பட நிக்குது, அப்படியே டாய்லெட் போறாங்க. டாய்லெட்டை முடிச்சிட்டு வந்து என்ன செஞ்சாங்க? மாலை ஒன்று போட்டிருந்தாங்க கழுத்துல. அப்படியே நெஞ்சில கைய வச்சு பார்த்தாங்க, மாலையே காணல. பொம்பளை தானே, மாலை பெருமதியா இல்லையா? இப்ப மாலையை தேடிட்டு வரக்கொல இந்த படையெல்லாம் போயிடுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் மெலிஞ்ச அப்ப பெண்கள் மெலிஞ்ச அந்த நேரம் கூட சாப்பிட்றதும் இல்லை. நாங்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க? நினைச்சிருப்பாங்க ஒட்டகத்துல தொட்டில் ஒன்று, தொட்டிலுக்கு ஆயிஷா உட்காருவாங்க, சஹாபாக்கள் தூக்கி வச்சிருவாங்க. அப்ப பாரமும் இல்லதானே, நாங்க உள்ளுக்கு இருக்கோம் நினைச்சு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சின்ன பிள்ளையா இருந்தாலும் மூளை இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்பா நினைக்க 14 வயசு. ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தேடி வருவாங்க தானே, நான் இல்லைன்னு கேள்விப்பட்டா அவடத்தே தூங்கிட்டாங்க. எவ்வளத்துல? அவடத்தே. அங்க இங்க தடமாறல. ஹஜ் உம்ராக்கு வந்தவங்க சிலவு மூளை வேலை செய்யாது. தடமாறி போய் குபுரி அடிய நிக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல அவடத்தான் நிக்கணும், எங்கேயும் போகப்படாது. தேடி வருவாங்க எப்படியாவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவடத்தே தூங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை என்னண்டா, எப்ப ராவையில் ஒரு படை தங்கினா கடைசியா உத்தரவு போடுவாங்க. சாமானில் மிஸ் ஆனா அவ சஃப்வான் பின் முஅத்தல் அஸ்ஸுலமி என்ற சஹாபிய நபியோங்க போட்டுட்டு வந்தாங்க. நீ காலையில வா, எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு. இப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து பார்த்தாங்க, ஆயிஷா இல்லை. எங்கன்னு தானே பார்த்துட்டு இருந்தாங்க முனாஃபிக்குகள். எப்படி இருக்கும்? ஆயிஷா இல்லன்றதோட ஆஜியாரு கிடைச்சிச்சு அப்துல்லா பின் உபைக்கு. உடனே விட்டான் கதைய. அங்க ஆயிஷா ஜினா செஞ்சிட்டு இருக்கா. ஆயிஷாவும் சஃப்வான் பின் முஅத்தலும் ஒண்டா வாழ்றாங்களாம். எப்படி? மதீனால கதை பரவு, ஹோன்னு பரவு. ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கும் இப்ப? அங்க என்ன நடக்குதுண்டா, ஆயிஷா தூங்கிட்டு இருந்தாங்க. ஆயிஷா சொல்றாங்க, சஃப்வான் பின் முஅத்தல் வந்து பார்த்தாரு. ஆயிஷாவை கண்ட உடனே
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார். சொன்னதோட ஆயிஷா என்ன செஞ்சாங்க, அப்படியே மொத்தம் மறைச்சிட்டாங்க. சொல்றாங்க, நான் நேரத்தோட கண்டிருக்கேன், அதுக்கு முன்னால ஹிஜாப் இறங்க முந்தி கண்டிருக்கிறேன். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற சொல்ல தவிர வேறொன்றை நான் கேட்கல. அதை தவிர வேறொன்றும் அவர் என்னோட பேசவும் இல்லை. என்ன செஞ்சார் சஃப்வான், ஒட்டகத்தை கொண்டு அவடத்தை வச்சாரு, படுக்க வச்சார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்துக்கு மேல ஏறினாங்க. அவ்வளவுதான், ஒட்டகத்துடைய கவுரை பிடிச்சிட்டு முன்னுக்கால் நடந்துட்டு வாராரு. ஒரு வார்த்தை பேசல. மதீனாக்கு வாராங்க, துஹர் டைம். என்ன நேரம்? நல்ல வெளிச்சம். பாவம் செய்யறதா லோருக்காவாது எல்லாம் விளங்கும் சம்பவத்தில். லொஹர் நேரம் 2 பேரும் உள்ளுக்கு வாராங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க வாய பொழந்து. வந்த உடனே உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜி முடிச்சுட்டு போய் எப்படி இன்ஷா அல்லாஹ் ஒரு கிழமை படிப்பீங்க எல்லாரும். ஒரு கிழமையா ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் அதுக்கு பிறகுதான் சலாம் கலாம் எல்லாம். வீட்டுக்கு வந்தாலே வெறுப்பா தான் இருக்கும். அவ்வளோ டயர்ட், தடுமல், இருமல், சளி, கால் வருத்தம். ஹஜ்ஜ முடிச்சுட்டு போனா உங்களுக்கு வேலை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யுத்தத்திலிருந்து நான் வந்தா 1 மாசம் டயர்டு. நானும் பெட் ரெஸ்ட். ரசூலுல்லாஹ்ட மௌத்திலையும் ஒன்றும் சந்தோஷத்தை காணல. கதை பரவிட்டே மதீனாவுல கதையை உருவாக்கிட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் வந்தா கைஃப தீக்கும், எப்படி இருக்கா ஆயிஷா அப்படின்னு கேட்டுட்டு போய்த்துருவாங்க. 1 மாசம் ஆயிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியாது, இது ஒன்றுமே தெரியாது என்ன நடக்குது ஒன்றும். இப்ப சஹாபாக்களும் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. எப்பயும் சேர்றதானே அது கதை ஒன்று வரக்கோல. அப்துல்லா பின் உபை இப்னு சலூலோட சஹாபாக்களும் சேர்ந்துட்டாங்க. யாரு இதுல? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது 3வது ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட சாட்சிட மகன் குடும்பம் மிஸ்தஹ் பின் அசாசா 3. 4வது ஒரு ஆள் சேர்ந்தா பொம்பளை உண்டு, ஸைனப் ரலியல்லாஹு தங்கச்சி ஹம்னா பின் ஜஹஷ். இவ எல்லாம் கதையை விட்டுட்டாங்க. செஞ்சிருப்பா இவ மதீனாலையும் போது ரசூலுல்லாஹ்க்கு நிம்மதி இல்லை. ஒரு ஆள்ற மனைவியை பத்தி ஒரு கதை வந்தா நிம்மதி வருமா? எங்கன்னு பார்த்துட்டு இருந்தான் முனாஃபிக்குகள் மதீனால. இப்ப 1 மாசத்துக்கு பிறகு ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டாய்லெட்டுக்கு போறாங்க. ராவையில டாய்லெட்டுக்கு போறதானே. டாய்லெட்டுக்கு போகும் பொழுது மிஸ்தஹுடைய உம்மாவும் வாரா டாய்லெட்டுக்கு. டாய்லெட்ல மிஸ்தஹுடைய உம்மா வழுகி கீழே விழுந்துட்டா. வழுகி விழுந்ததோட அவர் சொன்ன வார்த்தை தைஸ மிஸ்தஹ், மிஸ்தஹ் நாசமா போட்டுண்டா. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏம்மா அப்படி சொல்றீங்க? பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட மிஸ்தஹ், அவருக்கே இப்படி ஏசுறீங்க அப்படின்றதோட மிஸ்தஹோட உம்மா கேட்ட, ஆயிஷா அவனுக்கு ஒன்றும் தெரியாதான்னு கேட்டா. இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றும் தெரியாது, இப்படித்தான் உன்னை பத்தி மதீனால கதை போகுது தெரியாதா? மிஸ்தவும் சேர்ந்து தான் கதைக்கா. என்ன கதை? முழு ஸ்டோரியையும் சொல்றா மிஸ்தஹுடைய அம்மா. சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அண்டையோட என்ற தூக்கம் கலைஞ்சிச்சு. ராவெல்லாம் நான் அழுது அழுது அழுது. ஒரு பொம்புல பாவம் செய்யாத பிள்ளை, சின்ன பிள்ளை, இட்டு கட்டி விட்டானுகள். இப்ப சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இரவெல்லாம் அழுதேன். ரசூலுல்லாஹ் வந்தாங்க நைட்டு. வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எங்களை வீட்டுக்கு போய் வார் அம்மா வாப்பாவை சந்திக்க. பிரச்சனை அவங்கள்ட்ட நான் போய் சொல்லலாம். நபி அவங்க அனுமதி கொடுத்தாங்க. போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டை போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட அம்மா உம்மு ரூமான், வாப்பா அபூபக்கர். உம்மா கிட்டையும் வாப்பா கிட்டையும் போய் சொல்றாங்க. உம்மா வாப்பாவுக்கு தெரியும் ஏற்கனவே. உம்மா வாப்பா இது வெளியே சொல்லல, ஆயிஷாக்கும் சொல்லல. சொல்றாங்க, ஆயிஷா, ஒரு கணவனுக்கு பல மனைவிமார்கள் இருந்தா இந்த பிரச்சனை வரும், நீ பொறுமையாரு. அதுவும் கணவன் உன்னோட இரக்கம் கூட.
ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றுமே செய்யல, என்ன செய்யறது? அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. மருமான் தானே, தம்பி ஒரு வகையில மஷூரா பண்ண. அலி இப்ப என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ் அந்த கவலைய டென்ஷனை பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஆயிஷா மட்டுமில்லையே உங்களுக்கு மனைவி, எத்தனை மனைவி இருக்கு? நீங்க அப்படித்தான் இவ பத்தி கேட்கணும்டா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமை இருக்கிறாங்க பரீரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இருப்பாங்க, அவகிட்ட கேளு. நபி அவங்க பரீரா கூப்பிட்டாங்க, இங்க வா சொல்லு, ஆயிஷா எப்படி? இந்த பழக்கம் இருக்கு ஆயிஷாக்கு. பரீரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மாவு பெனஞ்சிட்டு இருப்பா, மாவு பெனஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அப்படியே தூங்கிடுவா, அவ்வளவு சின்ன பிள்ளை அவ. ஆடு வந்து மாவை தின்ட்டு போய்த்திரும். இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ். நபி அவங்க முடிவெடுத்தாங்க, ஆயிஷா தூய்மையான பெண் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, மிம்பர்ல ஏறினாங்க. அந்த மிம்பர்ல, மதீனா மிம்பர்ல சஹாபாக்கெல்லாம் வச்சு குத்துபா சொன்னாங்க. எந்த குடும்ப விஷயத்துல பேசுறவன் யார்? தைரியமா கேட்டுட்டாங்க. நான் சொன்ன நேத்து 2 கபீலா இருந்துச்சு, அவுஸ் ஹஸ்ரஜ். இந்த அப்துல்லா பின் உபய் இப்னு சலூல் நான் நினைக்கிறேன் ஹஸ்ரஜ் ஆயிக்கும் அல்லது அவுஸ், மறந்துட்டு. உடனே சாது இப்னு உபாதா, 2 சஹாபாக்கள், சாது இப்னு முஆத் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட ஃபேமிலியில மட்டும் அவன் இருந்தா கழுத்தை வெட்டுவண்டாங்க, அப்துல்லா பின் உபையுடைய. இப்ப சஹாபாக்கள் அவனுக்கு சார்பாயிட்டாங்க. யாருக்கு? முனாஃபிக்கு. 2 சஹாபாக்களுக்கு சண்டை. இப்ப அவுசுக்கும் ஹஸ்ரஜுக்கும் ரசூலுல்லாஹ் சமாளிச்சுட்டாங்க, வானா விடுங்க, ஏண்ட மனைவி தூய்மையானவள். எவ்வளவு பாருங்க, சமூகத்தை செய்யும் பொழுது குடும்ப பிரச்சனையை கொண்டு போட்டுட்டாங்க. மதீனாக்கு வந்து மதீனாவை உருவாக்கி எவ்வளோ அழகா செய்யும் பொழுது சும்மா இருந்து எங்கே கொண்டு போய் பிரச்சனையை போட்டார். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்க்கு மனசு திருப்தி இல்லை. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க வராங்க வீட்டுக்கு. வந்து சொன்னாங்க, ஆயிஷா, மனிதன் ரீதியில பாவம் செய்யறதுதான் ஆயிஷா, நீங்க பாவம் செஞ்சிருந்தா தௌபா செஞ்சு இஸ்திஃபார் செய். ஆயிஷா சொல்றாங்க, இந்த வார்த்தையை கேட்டா எனக்கு என்னமோ இன்னும் அழத் தொடங்கிட்டேன் நான். ஏனண்டா பாவம் செய்யாத புள்ள, இதை கேட்டதோட இன்னும் அழுதேன் நான். எப்படி பதில் சொல்றேன்? அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா கொஞ்சம் பேசுங்க ரசூலுல்லாவோட. என்ன பேச அம்மா? அம்மா கேட்டா, வாப்பா கிட்ட கொஞ்சம் பேசுங்க ரசூலுல்லா கிட்ட, என்ன பத்தி சொல்லுங்களேன். யாருக்கும் பேச இல்லாத ரசூலுல்லாவோட வெக்கம் கௌரவம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கனவாவது காண மாட்டாங்களா நான் நிரபராதி என்று? நான் பரிசுத்தமான பெண்ணன் ஒரு கனவு ஆக குறைஞ்சது அல்லாஹ் காட்டப்படாதா? 1 மாசம் ஆயிட்டு பிரச்சனை போகுது. இப்படியே பேசி பேசியிருக்கும் பொழுது, ஆயிஷா அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்படியே மயக்கம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு வஹீ வந்தா அப்படியே வேர்க்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா உடனே வஹீ இறங்குது. சூரத்து நூருடைய இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் உடனே 10 ஆயத் இறக்கினான். ஆயிஷா பரிசுத்தமான பெண். 10 ஆயத். ஆயிஷா பரிசுத்தமான பெண் என்றதுக்கு அல்லாஹ் சில உலமாக்கள் சொல்றாங்க 15 ஆயத் இறக்கினான் அல்லாஹ். ஆயிஷா பரிசுத்தமான பெண். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபிஷிர், ஆயிஷா நன்மாராயம் பெறுகின்றார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு உம்மாவும் வாப்பாவும் சொன்னாங்க, போய் ரசூலுல்லாஹோட முசாஃபா செஞ்சு பேசு. ஆயிஷா சொன்னாங்க, இவரோட தான் பேச, இவரோட பேச தேவை என்று அல்லாஹ்க்கு தான் நன்றி செலுத்துவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாங்க. அல்லாஹ் உடனே ஆயத் இறக்கினான், ஆயிஷா பரிசுத்தமான பெண். ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத் எப்படி இட்டு கட்டினான்?
மரியம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு ஓரத்துல கண்டு அப்படியே ஊதினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்த அவங்களோட சட்ட பையில ஊதினாங்க. அது அப்படியே கற்புல போய் பிள்ளையா தரிச்சிட்டு பிள்ளைய தூக்கிட்டு கையில வாராங்க. எப்படி இருக்கும் உடுவானுங்களா? மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. மரியம், இது என்ன இது? உன்ன வாப்பா அம்மா கெட்டாக்கள் இல்லையே. வாப்பா அம்மா மோசம் தான், பிள்ளை மோசமா இருக்கும். பிள்ளைய தூக்கிட்டு வாரியே கையில. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சைக்கிள் செஞ்சாங்க. புள்ள பேசும். தொட்டில இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. மடியில இருந்து பேசினாங்க. நான் அல்லாஹ்வோட அடிமை பேசுறேன் ஈசா. என் அம்மா சுத்தமான பெண். அல்லாஹ் இன்ஜீல்ல வேதம் மறக்கல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரசனுடைய மனைவி அசீசு மிஸ்ரோட இட்டு கட்டப்பட்டது. அப்பையும் அல்லாஹ் ஒரு பிள்ளையை வச்சு தான் பேச வச்சார். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயமாக அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி விட்டார். இன்றைக்கும் அந்த ஆயத் குர்ஆன்ல இருக்குது. சூரத்து நூர பெரட்னீங்கடா, இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லகும் பல் ஹுவ கைருல் லகும். அல்லாஹ் சொல்றான், இந்த இட்டுக்கட்ட கூட்டம் இருக்குது. யார தலைமையில? அப்துல்லா பின் உபை இப்னு சலூல்ற தலைமையில இவனை இட்டு கட்டிட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரு மாசம் பொறுக்க வச்சு அல்லாஹ் இறக்கின ஆயத். இவர் இட்டு கட்டினவர்கள். நபியே, இதை நீங்க கெடுதியா நினைக்காதீங்க. லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லகும் பல் ஹுவ கைருல் லகும். இது உங்களுக்கு சிறந்ததுதான் நபியே. இட்டு கட்டியதை கெடுதியாக நினைக்காதீங்க, இது உங்களுக்கு சிறந்தது. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம் வல்லதி தவல்லா கிப்ரஹு. இந்த பெரியவன் இருக்கானே, இந்த இட்டு கட்டின குரூப்ல பெரியவன், லஹு அஸாபுன் அதீம், அவனுக்கு பிரம்மாண்டமான தண்டனை இருக்குது. பிரம்மாண்டமான தண்டனை இருக்குது. அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். இப்படி ஒரு செய்தி ஒன்று வந்தா நீங்க என்ன செய்யும்? லௌலா இத் சமிஅதுமூஹு ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا إفك مبين. இப்படி ஒரு செய்தி வந்தா நீங்க சொல்லணும், இட்டுக்கட்டும், நம்பிடப்படாது. அல்லாஹ் ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்தார். அப்படியே கடைசியா அல்லாஹ் சொல்லிட்டு இதுக்கு பிறந்த வேலை செய்யப்படாது என்றெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆயிஷாவை பத்தி சொன்னான். இவ யார்? அல் கபீஸாத்து லில் கபீஸீன் வல் கபீஸூன லில் கபீஸாத் والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم. தூங்குறாங்க பாட்டுங்க. அல்லாஹ் சொல்றான், அல் கபீஸாத்து லில் கபீஸீன். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கா? கெட்ட பெண்கள் யாருக்கு? வல் கபீஸூன லில் கபீஸாத். கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு. ஏனென்றா ரசூலுல்லாஹ் நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவருக்கு கெட்ட பொம்பளை கிடைக்குமா? இது அல்லாஹ் சொல்ற. வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன். மனமான பெண்கள் மனமான ஆண்களுக்கு. வத்தய்யிபூன லித்தய்யிபாத் உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலூன். இவங்கெல்லாம் இவங்க சொல்ற இட்டுக்கட்டை விட்டும் பரிசுத்தமானவர்கள். ஆயிஷா பரிசுத்தமான பெண். அது மாத்திரமல்ல, லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம்.
ஆயிஷா சொர்க்கவாதி. இந்த ஆயத்தை வச்சு சொல்றாங்க 14 வயசுல ஒரு பெண் சொர்க்கத்துடைய பட்டத்தை அடைகிறண்டா. நம்மட பொம்பளைக்கு இப்ப எத்தனை வயசு? 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசு. ஆயிஷா 14 வயது அப்ப அல்லது 15 வயது. அல்லாஹ் சொன்னான் லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். ஆயிஷாக்கு மன்னிப்பும் சங்கையான ரிஸ்க் என்றா ஆயிஷா சொர்க்கவாதி. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். இப்ப இட்டு கட்டின முழு பேருக்கு ஹத் அடிக்கும். இட்டு கட்டினதுக்கு ஹத் எத்தனை? 80 கசையடி. எத்தனை அடிக்கணும்? 80 கசையடி எல்லாருக்கும் அடிக்கப்பட்டுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? இந்த மிஸ்தாஹு விடுபட்டாரு. எப்பையும் விளங்கணும், விரோதி தூரத்திலே இல்ல, விரோதி குடும்பத்துக்கு அடிக்கார். விரோதி எங்க அடிக்கார்? குடும்பத்துக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துல பாடம் என்ன? விரோதி யாரு? சகோதரர்கள் விரோதி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவத்துல என்ன பாடம்? விரோதி யாரு? சாட்சிட மகன், சாட்சிட மகன். நாம நினைக்கப்படாது. அதனாலதான் ரகசியங்கள் இருக்குதே, லா துஃப்ஸி சிர்ரக இல்லா இலைக். உண்ட ரகசியத்தை ஒன்ன தவிர வேற யார்ட்டை சொல்லிடாத. சில ரகசியம் இருக்கும் வாழ்க்கையில, போய் உளத்துறல் எல்லாத்தையும் போய் தம்பிட்ட உளத்துறல்ல, நானாட்ட உளத்துறது இல்ல. சில நேரம் உம்மா விரோதி ஆகுவாள். யார் விரோதி ஆகுவாள்? உம்மா பிள்ளைக்கு சூனியம் செஞ்ச வரலாறு இருக்குது. வாப்பா சில நேரம் விரோதி ஆகுவான். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே சத்தியம் பண்ணினாங்க, இதுக்கு பிறகு மிஸ்தாஹுக்கு நான் செலவழிக்க மாட்டேன். ஏனென்றா அவ்வளோ காலம் வரைக்கும் மிஸ்தாஹுக்கு செலவு கொடுத்த யாரு? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், இப்படி செய்யல நீங்க. وَلَا يَأْتَلِ أُولُو الْفَضْلِ مِنْكُمْ وَالسَّعَةِ. நீங்க எவ்வளோ கிரேட் ஆனால் நீங்க இவனுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேலார். உங்களோட குணம், உங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் நீங்க அவனுக்கு உதவி செய்யும். உடனே அபூபக்கர் தான் தௌபா செஞ்சு அவனை செலவழிக்கிறேன்டாங்களா. ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அது போற எல்லாரும் மதிச்சா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஏனைய பெண்களை விட எனக்கு 9 சிறப்பு இருக்கு. எத்தனை சிறப்பு? 9. முதலாவது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் கல்யாணம் முடிச்சாங்க விதவையாக. என்ன மட்டும்தான் நபி அவங்க குமராக திருமணம் செஞ்சார். இது என்ன முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதால சொல்றேன். நான் கபர்ல இருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு மதீனால. சொல்லுவாங்க இரண்டாவது சிறப்பு, ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற போட்டோவை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. இந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கும் என் ரசூலுல்லாஹ் 9 வயசுல எனக்கு கல்யாணம் முடிச்சாங்க ஒரு ஆளு. நபிக்கு அந்த தேவரிக்கை இல்லை. நபிக்கு அப்படின்னா 25 வயசுல 45 வயசு கதீஜா முடிக்க தேவையில்லை. 40 வயசு 25 வயசுலே 8 வயசு பிள்ளைய முடிக்க இருந்துச்சு. நல்லா விளங்கோன் கேட்பான், ஆயிஷாக்கு 9 வயசுல முடிச்ச ரசூலுல்லாஹ்க்கு என்ன காம வெறியா? காம வெறி ஒன்றும் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து காட்டினாங்க போட்டோவை. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய சொர்க்க மனைவியாக ஆக்குறதுக்கு 2 தடவை போட்டோ கொண்டு வந்து காட்டினார். ஆயிஷா சொல்லுவா, இரண்டாவது என்ற சிறப்பு அம்சம். மூன்றாவது என்ன சிறப்பு அம்சம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்ல என்ற மடியில தான் தூங்கினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு உயிர் பிரிஞ்ச யார மடியில? ரசூலுல்லாஹ்வோட உயிர் பிரிஞ்ச யார மடியில? ஆயிஷா. மூணாவது சிறப்பு. நாலாவது சொல்லுவாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொண்டைக்குள் கடைசியாக போனது என்ன? உமிழ் நீர். நபி அவங்க சக்கராத்ல மதீனால படுக்கும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு மடியில தூங்கும் பொழுது, அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. ஆயிஷாவுடைய தம்பி கையில மிஸ்வாக் வச்சிருந்தாங்க, அராக்.
நபி அவங்க மிஸ்வாக்க பார்த்து தலையை உசுப்பினாங்க. ஆயிஷா அந்த மிஸ்வாக்க எடுத்து தண்ட பல்லுகளால மென்றாங்க. தண்ட பல்லால மென்றத ரசூலுல்லாஹ்க்கு மிஸ்வாக் செஞ்சு விட்டாங்க. மிஸ்வாக் செஞ்சுட்டு துப்புறது இல்லை, அது முழுங்குறது தான். ஆயிஷா சொல்றாங்க, கடைசியாக ரசூலுல்லாஹுடைய தொண்டை குழிக்குள் போனது யார்? உமிழ்நீர் ஏண்ட. அடுத்து சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எந்த வீட்டு தான் ரசூலுல்லாஹ்வோட கபராக மாறியது? அது யார வீடு? ஆயிஷா ரலியல்லாஹு வீடு. அல்லாஹ் நான் நிரபராதி என்று குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினார். அல்லாஹ் என்ன சொர்க்கவாதியாக ஆக்கினான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை பத்தி சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார் யாரையும் கல்யாணம் முடிக்க இயலாது, ஹராம். ஏன் ஆக்கினான்? ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் தான் ரசூலுல்லாஹ்க்கு சொர்க்கத்தில் மனைவிமார். அதற்காக அல்லாஹ் ஹராமாக்கினான். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் பொழுது 18 வயது. எத்தனை வயசு? 18 வயசு. ஒரு பொம்புல, ஒரு பிள்ளை தண்ட மௌத்து வரைக்கும் எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கும். ரசூலுல்லாஹ்வோட மௌத்தோட முடிஞ்சு, நபியுடைய மௌத்தோட இத்தா இருந்தாங்க மதீனால. இங்க எல்லா மனைவிமார்களும் ஆயிஷா அதோட ஓரமாயிட்டாங்க. அந்த பச்சை குப்பா உள்ளுக்கு தான் வாழ்ந்தாங்க, அதுதான் வீடு அவங்கள. அதிலே வாழ்க்கையை கடத்தினாங்க. ஹசரத் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு செலவுகளுக்கு சாமான் அனுப்புவாங்க. ஈச்சம்பழங்கள் வரும், ஒவ்வொரு கலீஃபாக்களும் மதிப்பாங்க. வந்த அவ்வளோ காசையும் சதக்கா கொடுத்துருவாங்க. எல்லா கலீஃபாக்களும் அனுப்புறது. ஹசரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 2 சாக்கு நிறைய காசு அனுப்பினாங்க. பரீராவை கூப்பிட்டாங்க, வா எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சதக்கா முழுதையும் சதக்கா கொடுத்துட்டு நோன்பு பிடிச்சிருந்தாங்க. இஃப்தார் நேரம் இறைச்சி வாங்கிட்டு வாண்டாங்க பரீரா கிட்ட. இறைச்சி வாங்க காசு இல்லைண்டா பரீரா. சொல்லிருக்கலாமே, நேரத்தோட கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாமே, அதிலிருந்து கொடுத்தாச்சு முழுதை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதரசா செஞ்சாங்க. இதுக்குள்ள சஹாபாக்கள் வந்து படிப்பாங்க. கேர்டன் போட்டிருக்கும், கேர்டனுக்கு அங்கால படிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வைராக்கியம் வச்சா செய்றவங்க. ஒரு சத்தியத்தை உடைச்சேண்டு அழுதாங்க. ஒரு நாள் அழுது அழுது முந்தான் அப்படியே நனைஞ்சிட்டு. அப்துல்லா பின் ஜுபைர், ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாத்தாதான் அஸ்மா. ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் 4 கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வாப்பா முதல் தான் உம்மு ரூமான், அடுத்தது அதாவது கத்லா. இதே போல 4 மனைவிமார். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு 2 மனைவிமார். யாரண்டா? யுத்தத்தில் ஷஹீதானவங்களுடைய மனைவிமார முடிச்சிருந்தாங்க, விதவைகளை. அதுல கடைசி கல்யாணம் முடிச்சிருந்தாங்க ஹஸ்ரத் ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ். அஸ்மா பின்த் உமைஸ் மூலமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு பிள்ளை கிடைத்தது. அந்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ்வோட பேரை வச்சாங்க, முஹம்மது என்று. அந்த அஸ்மா பின்த் உமைஸ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட மகள்கிட்ட அனுப்பி முழுதையும் படிச்சு கொடுத்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது வசிய செஞ்சாங்க, என்ன குளிப்பாட்டணும் அஸ்மா பின்த் உமைஸ் தான், என்ற மனைவி தான் என்ன குளிப்பாட்டணும். குளிர்காலமாக இருந்தது. அஸ்மா பின்த் உமைஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டிட்டு கொடுத்தாங்க. விடத்துல அடக்கிறதுக்கு மதீனால குளிப்பாட்டிட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, குளிப்பாட்டினவர் குளிக்கணும், இது கட்டாயம் குளிக்கணுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, குளிர்காலமாக இருக்குது, கட்டாயம் இல்லை, முஸ்தஹப், விருப்பம்டா குளி. அஸ்மா பின்த் உமைஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பிள்ளைய முஹம்மது என்ற பிள்ளைய அழகா வளர்த்துட்டு வந்தார். மதீனால ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை பேச இயலாது, அந்த அளவு கடினமான பிரச்சனை. அந்த பிரச்சனையின் பொழுது ஷைத்தான்
ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்தான்? அந்த பிள்ளையை கொலை செய்தான். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மதை கொலை செஞ்ச நேரம் அஸ்மா பின்த் உமைஸை பற்றி சொல்கிறாங்க, அவங்க பொறுமையாக இருந்தாங்களாம். பொறுத்து பொறுத்து அவங்களுடைய மார்புகளால் ரத்தம் வர ஆரம்பித்தது. அஸ்மா பின்த் உமைஸுடைய ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த பிள்ளைகளோட எல்லாம், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாட பிள்ளைகள், அஸ்மா ரலியல்லாஹுடைய கணவர் தான் ஜுபைர் பின் அவ்வாம், ஜுபைருடைய பிள்ளை தான் அப்துல்லா பின் ஜுபைர், உர்வத்து பின் ஜுபைர். இந்த அப்துல்லா பின் ஜுபைரை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிள்ளையாக வளர்த்தார், முழுதையும் படிச்சு கொடுத்தார். சகோதரியுடைய மகன் அப்துல்லா பின் ஜுபைர் ஏதோ பேசினு அவனோட நீ பேச மாட்டேன்ட்டார், சத்தியம் பண்ணிட்டார். சத்தியத்தை உடைச்சதுக்காக முந்தான நலையும் வரையும் அழுதார் ஆயிஷா. இப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காலம் மதீனால கழிந்தது. மதீனால வாழ்ந்து ஆயிஷா கடைசி ரமதான்ல சக்கராத் அடைகிறார். 50 சொச்சம் வயசுல சக்கராத்த வந்தா எல்லாரும் கேள்விப்படுது, ரசூலுல்லாஹ்ட மனைவி சக்கராத்னா விட மாட்டாங்க. சக்கராத்த அழுகுறாங்க ஆயிஷா. ஏன் அழுகுறாங்கண்டா, நான் அமல் செஞ்ச போதாது, குந்து நஸ்யம் மன்சியா சொன்னாங்களாம், நான் ஏன் ஒரு மனுஷனா பிறந்தேன், சக்கராத்த சொல்றார். அந்த நேரம் இங்க பெரிய ஒரு ஆலிம் தான் அப்துல்லா பின் அப்பாஸ். இவரு அனுமதி கேட்டார் உள்ளுக்கு வரவாண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அவருக்கு மட்டும் அனுமதி கொடுத்துறாதி, இவர் இந்த நேரம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவார், பெருமை வந்துடும், அனுமதி கொடுத்துறாதீங்க அவருக்கு. ஹஸ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் கெஞ்சினாங்க, இல்லை நான் வரணும், உள்ளுக்கு உங்களோட பேசணும், ஆறுதல் சொல்லணும். கடைசியா அனுமதி கொடுத்தாங்க, வாங்கன்னு. அழுதுட்டு இருக்காங்களே, யார் ஆறுதல் சொல்றது சக்கராத்ல? ஏன் கணவனும் மவுத், தனிய பிள்ளைகளும் இல்லை. ஹஸ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் போனதோட சொன்ன வார்த்தை, ஆயிஷா அழாதீங்க, கண்ணை பொத்தினதோட கணவரை சந்திப்பீங்க. கண்ணை பொத்தினதோட யாரை சந்திப்பீங்க? ரசூலுல்லாவை சந்திப்பீங்கன்றதோட சொன்னாங்க. இதுக்கு தான் இவரை உடவானாண்டு சொன்னாங்க. ஆயிஷா அழாதீங்க, நீங்க ரசூலுல்லாஹ்ட மனைவி, சொர்க்கத்துடைய மனைவி என்ற 9 சிறப்பை சொன்னாங்க. உங்களை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் குமரா திருமணம் செய்தது, உங்களோட மடியில ரசூலுல்லாஹ் மௌத்தானது, உங்களோட உமிழ்நீர் தான் ரசூலுல்லாஹ்ட வாய்க்குள் கடைசியா போனது, உங்களோட வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டது, உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், நீங்க சொர்க்கவாதி ஆயிஷா. ஆனா அதை கேட்டும் அவங்க கணக்கெடுக்கல, அழுதார். கடைசியாக இருந்தவங்க கேட்டாங்க, ஆயிஷா எங்க உங்களை அடக்க? இப்ப ஆயிஷாவுடைய ஊடல் ரலியல்லாஹு அன்ஹா எங்க அடக்க உங்களை? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேளும் அவடத்தை அடக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க, வானா இவடத்தை அடக்க வானா, என்ன கொண்டு போய் என்ற சகோதரிகள் ஹப்சா மற்ற சகோதரிகள் அடங்கப்பட்டிருக்கிற பகீஇல் என்ன அடக்கிடுங்க அப்படின்றார். அதே மாதிரி அவங்களுடைய ஜனாசா வஃபாத்து பொறோ கஃபன் செஞ்சு குளிப்பாட்டி பகீல கொண்டு போய் அடக்கினார். கண்ணியத்துக்குரியவர்கள், ஏன் இவோ பத்தி நான் சொன்னேன்டா, இந்த முனாஃபிக்குகள் இன்னும் முடியல உலகத்தில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராதி என்று அல்லாஹ் ஆயத்தும் இறக்கிட்டார். ஆனா அலி ரலியல்லாஹுடைய காலத்து ஒரு கூட்டம் உருவானாங்க, ஷியாக்கள். மதீனால உருவாக்கினாங்க ஹவாரிஜியல். உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்ச அவங்க தான். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாள் அடுத்த நாள் சம்பவங்கள் அது வரும். கொலை செஞ்சவங்க திட்டமிட்டாங்க. என்ன திட்டம்? நாங்கள் ஒரு கோஷத்தை எழுப்பணும், ஆயிஷா விபச்சாரி. ஏன்? அந்த முனாஃபிக்குகள் அல்லாஹ் கியாமத் வரை வச்சிருக்கிறார். கோஷத்தை எழுப்பினாங்க, சொன்னார்கள் வாய் கூசாம, விபச்சாரி மட்டுமல்ல, கபர்ல இருந்து எழுப்பாட்டி வச்சு ஹத்தடிக்கணும். அவர் இவ்வளோ தூய்மையான, இவ்வளோ பரிசுத்தமான பெண்ணு. இன்று வரைக்கும் அல்லாஹ் அந்த முனாஃபிக்குகளை வச்சிருக்கிறான் உலகத்தில். இன்றைக்கு ஷியாக்கள் என்று சொல்றவங்க, ராஃபிதியாக்கள், ஈரானை சேர்ந்தவர்கள், இதே போல இந்தியாவில் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, முழு உலகத்திலேயும் ஷியா ஹஜ்ஜிக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய கொள்கை இது. ஆயிஷா மோசமான பெண். இன்று வரைக்கும் அல்லாஹ் அந்த முனாஃபிக்குகளை வைத்திருக்கிறார்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த மதீனாவுல நடத்தின மிக முக்கிய நிகழ்வு. இதை கட்டாயம் ஒவ்வொரு பெண்ணும் படிக்கும். அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் ஆயிஷாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முனாஃபிக்குடைய தலைவன் தான் அப்துல்லா பின் உபய் இப்னு சலூல். இவன் கடைசி காலம் வரை குழப்பிட்டே இருந்தார். நபி அவங்களுக்கு ஒன்றும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இவனை கொல்லவா யா ரசூலல்லாஹ். நபி சொன்னாங்க, பேசுவானில் முஹம்மத் தூரத்தில் உள்ளவளையும் கொல்றாரு, சேர்ந்திருக்கிறவங்களையும் கொல்றாருன்னு பேச தொடங்கிடுவார். வானா விடுங்க, விட்டு வச்சாங்க. அப்துல்லா பின் உபையுடைய சக்கரா தபூக் யுத்தத்துக்கு புறம் வருது. அப்துல்லா பின் உபைக்கு ஒரு மகன் இருந்தாங்க, அப்துல்லா. இவர் முஸ்லிம் சஹாபி. இவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பாவை நீங்க கொல்றதுக்கு யாரும் அனுப்ப போறதா கேள்விப்பட்டேன். யாரையும் அனுப்பாதீங்க, நானே கொண்டு தலையை கொண்டுவார். ஏனண்டா வேறத்தொரு கொண்டா அவர் அன்னைக்கு பார்த்தா ஜீரணிக்க இயலாது யா ரசூலல்லாஹ். நபி சொன்னாங்க, வானா வானாது. அப்படி மதீனால குழப்பம். இவன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தபூக் யுத்தத்துக்கு பிறகு சக்கராத் வருது. சக்கராத்துல இவன் செஞ்சான ஒரு வசியத்தொண்டு, ரசூலுல்லாஹுடைய ஜுப்பாவால தான் என்ன கஃபன் செய்யணும்டா. செஞ்ச வேலை போதாத்துக்கு ரசூலுல்லாஹுடைய ஜுப்பாவால தான் கஃபன் செய்யணும். ஏன் செஞ்சானண்டா, பத்ருடைய யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்ட பெரியப்பா அப்பாஸை பிடிச்சிட்டு வந்திருந்தார். அப்பாஸ் உடுப்பில்லாம நிர்வாணமாக அழுதுட்டு இருந்தார். நபி அவங்க சொன்னாங்க, யாராவது அப்பாஸுக்கு ஒரு ஜுப்பாவை கொடுங்கன்னு. ஜுப்பாவை கலத்தி கொடுத்தா இவன் தான். யாரு? அப்துல்லா பின் உபய் இப்னு. இவன் கலத்தி கொடுத்ததால ரசூலுல்லாஹ் பிரதிபாறு செய்யணுமா இல்லையா அவனுக்கு? இவன் சொல்லிட்டான், அதுக்கு பதிலா ரசூலுல்லாஹ்ட ஜுப்பாவால என்ன கஃபன் செய்யும். ரசூலுல்லாஹ் 2 ஜுப்பா போடுவாங்க. மேலால் ஒரு ஜுப்பா, உடம்போட சேர்ந்த ஜுப்பா. பெனியன் இல்லையே அந்த காலத்துல. அவன் சொன்னான், மேல் ஜுப்பாவும் இல்லை, ரசூலுல்லாஹ்ட உடம்போடு ஒட்டின ஜுப்பாவெல்லாம் கஃபன் செய்யும். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? இவன் எப்படா தொலைஞ்சி போவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க, இந்த மதீனா வளர்த்தெடுக்கிறதுக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் போறாங்க. நபி அவங்க பார்த்தாங்க, இஸ்திஃபார் செஞ்சு நான் என்ன ஜுப்பாவல கஃபன் செஞ்சு அவனை மன்னிச்சு சொர்க்கவாதி ஆக்கிடுவானாக்கும் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், வைதா கீல லஹும் தஆலவ் யஸ்தக்ஃபிர் லகும் ரசூலுல்லாஹ் லவ்வவ் ரூஸஹும் வரைதஹும் யசுத்தூன். இஸ்திஃபார் செய்ய வாங்கடான்னு கூப்பிட்டா தலையை உசுப்பிட்டு ஓடிடுவான். அல்லாஹ் சொல்றான், சவாஉன் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் லை யக்ஃபிரல்லாஹு லஹும். நபியே, நீ இஸ்திஃபார் செஞ்சாலும் சரி செய்யாட்டி சரி நான் மன்னிக்க மாட்டேன். நபி அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இவனை கபூர்ல வச்சதுக்கு போறோம். புகாருடைய ஹதீஸ், தூக்கி மடியில வச்சு ரசூலுல்லாஹ் முழு பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நபி அவங்க உமிழ் நீரால நபியுடைய துப்பணி எடுத்து மேலெல்லாம் தடாவினார். இவன் அல்லாஹ் மன்னிக்கட்டும், இவன் வேதனை ஒன்றும் இல்லாம போ. ரசூலுல்லாஹ்ட உமிழ் நீருடைய பெருமதி வேற, அது நான் வேற நேரம் உங்களுக்கு சொல்றேன்னா. எல்லாம் தடாவிட்டு ரசூலுல்லாஹ் தன்னை ஜுப்பாவால கஃபனும் செஞ்சு கபருள்ளுக்கு வச்சுட்டு உமர் ரலியல்லாஹு ஏல அதெல்லாம் பார்த்துட்டு வெளியரங்கல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான், நபியே இதுக்கு போறோம் இப்படிப்பட்டவண்ட கபரடிய போகப்படாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, தபூக் வர ஹிஜ்ரி 9 வரை ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டாங்க மதீனா. இவ்வளோ விரோதிகள் முனாஃபிக்குகளுக்கு மத்தியில தான் நபி அவங்க இந்த மதீனாவை செஞ்செடுத்தாங்க. நாங்க யோசிக்கிற ஸ்ரீலங்கால அந்த காஃபிர் இவன் வந்துட்டான், எப்படா இஸ்லாத்தை வளர்க்கிறது? இஸ்லாத்தை அப்படித்தான் வளர்க்கிறது. ரோஜா பூவை மட்டும் எடுக்கப்படா, ரோஜா பூ இன்னொன்றும் இருக்கும். என்ன இருக்கும்? முள்ளு. நல்ல ஆற்றச்சு திண்டீங்க, இன்னைக்கு தூங்குறீங்க, ஆற்றச்சு மட்டுமா வரும்? ஆற்றச்சு சேர்த்து என்ன வரும்? முள்ளும் சேர்ந்து வரும். சும்மா கிடைக்காத ஆற்றச்சி.
கஷ்டத்தோ இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோட தான் லேஸ். இப்ப எல்லாரும் நாம சொர்க்கவாதியா மாறணும், ஹஜ்ஜி செய்யலாண்டா, கல்லடிக்கணும் கஷ்டம், அரஃபால கையை தூக்கி கை ரெண்டு நோ கஷ்டம், நடக்கணும் கஷ்டம். எல்லா கஷ்டத்தையும் சுமந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் எங்களுக்கு ஹாஜி மப்ரூர், ஹஜ் மப்ரூர் சீல தருவாங்க. நாங்க படிக்கிற பாடம் இதுதான். ஆயிஷா வீட்டுக்கு எப்படி இருந்திருக்குமா? ஆயிஷா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எல்லா கஷ்டத்துக்கு பிறகுதான் ஒரு லேசி எங்களை சேரும். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் 2 தடவை சொல்றானாம், ஒரு கஷ்டத்தோடு பல லேசியல் வந்து சேரும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, மதீனால வாழும் பொழுது மதீனாவுடைய சம்பவங்களை படிச்சா மிக பொருத்தம். அதுதான் இந்த சம்பவத்தை சொல்றேன். ஆகப்பெரிய ஹதீஸ் புகார்ல இந்த ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு கட்டின ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு நடந்து கொண்ட முறை, இந்த பூமியில தான் வாழ்ந்தாங்க, இந்த சூட்டத்தை அனுபவிச்சாங்க, இந்த குளிரத்தை அனுபவிச்சாங்க. ஆனா எங்களோட விசேடமாக 14-15 வயசிலே சொர்க்கத்துடைய நன்மாராயத்தை அடைஞ்சிட்டார். அதுதான் தேவை. தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கு வாழ்ந்த இன்னொருவதான் ஹப்சா, உமர் ரலியல்லாஹு மகள். நபி அவங்க ஹப்சாவை தலா கொடுத்து விட்டார். ஏன்? உமர் ரலியல்லாஹு மாதிரி கொஞ்சம் தெரியும் தானே, பொம்பளை அறப்படிச்சா முடிச்சு சொல்லுவாங்க. உலகத்திலே ஒருத்தர் நரகத்துக்கு அனுப்புறேன்னா அறப்படிக்கிற பொம்பளையே கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமா? யார? உலகத்திலே நரகமா உலமாக்கள் எழுதியிருக்கிறார். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொன்றுக்கும் வாயை போடுவாங்க. நபி தலா கொடுத்து விட்டார். தலா கொடுத்ததோட ஹப்சா என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட கெஞ்சல் போய் முஸல்லால துஆல இருக்கிறா,